நம்ம ஊரு நடுமாடி அடிக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மள கலகு சொக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மள கலகு சொக்குதடி அம்மங்குயில் குயலகாலே அன்னமய மயர்காலே தூக்குனா குருவி எல்லாம் நடந்த பாதையில மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுனு பேசையிலே மூக்கு வச்சு முணுமுணுனு பேசையிலே மடைய திறந்து வச்சா மடத்தனை பெருகி வடும் வடும் பானா காத்திரக்கு மஞ்ச பாடு விளைஞ்சனக்கு அம்மங்குயில் விளக்காதே கள்ளி சரி மேற்காதே அடியிலவங்க வச்சாச்சா ஆயிரம் பாட்டுகவ அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மானுக்கு திரையில் வனம் கொடுப்பாச்சா சங்கீதம் பாட சொல்லி சாரீதம் கொடுப்பாளே அம்மங்குயில் கிழக்காலே அன்னவய வயங்காலே நம்ம ஒரு நடுமாடி அடிக்குதடி அடியே அடி ஜன நம்மள கொண்டு சொக்குதடி அடியே அடி ஜன நம்மள கொண்டு சொக்குதடி 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 ஒரே பாட்டுல அந்த நாரதரை காலி பண்ணிட்டேன். நீங்க எந்திரிச்சு போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே எந்த ஒரு பயிலடா போங்கடா போங்கடா எக்கோ குறைச்சிங்க ஒரே படுத்துருச்சடா. ஒரு மணி நேரம் ரவுண்ட்ஸ் போனேன், டக்கதலை வச்சு படுக்காதேடா வாரிட்டு போயிடும்னு தான் சொல்லிட்டு போனேன். தக்கதரை வச்சு இந்த ஊரையே தெருவாக்கி விட்டு போயிட்டேன். கடலாக இருந்துச்சா நீங்களாம் உட்காந்துட்டாங்களே, எங்கன்னு போய் படுத்துருக்காங்களோ. என் தம்பியை வந்ததே அந்த ஊரை சிறப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் போட்ட போதையில் வேற ஊர் போய் திரும்பி இருக்கானோ, எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் இடவெல்ல படுத்து கிடக்காங்க, வேற ஆள் வண்டி எத்தனை பேர் தெரியாமல் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. என்னத்தை சொல்ல, நாரதர் வந்தார். அவர் தான் நான் சொன்ன ப்ரொபோசர் மடு பாய். ஒரஜூர் பழனியப்பன் தாத்தா மேடையில் நின்றார்னா மக்கள் எல்லாம் என்ன விஷயம் பேச போறாங்க என்று என்று உட்கார்ந்து பார்ப்பாங்க. நம்மளுக்கு நம்மளே தட்டிக்கிட்டே நல்லது. நம்ம போற காலத்துலாம் இன்னும் ஆளுகளை கூப்பிட்டு வந்துடும். அடுத்த வருஷம் போற ஆளுக 2 போர் நடிச்சவன் புக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வண்டியில் 200 ஏற்றிட்டு உள்ளூர்கார நாடா வைக்கிற ஊருக்கார வந்து 1 மணி வரைக்கும் தான் பார்க்க விடுவேன். அப்புறம் செக்யூரிட்டி வச்சு எல்லாத்தையும் வெட்டி அடிச்சுட்டு நம்மளால இறக்கிடுவேன். தலைக்கு 200 ஒரு கோட்டு. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் தான் குடிப்பேன், இல்லைன்னா அதை குடிச்சு நம்மளை பாய் வாங்கி வலி இல்லையா. 5.5 கட்ட ஆரம்பம். எங்கள் அண்ணன் புரட்டா சூரிய அண்ணன் ராசா குழு திரைப்பட நடிகர் புரட்டா சூரியனோட மாமனார் தான் எங்கள் சித்தப்பேன். 5.5 கட்ட ஆரம்பம் வேஷம் போட்டு வந்து நின்றார்னா ரோஸ் கலரில் இருப்பார். அவர் உடம்பு கலரு. எங்கள் சித்தப்பா அப்படி ஆளோட ஆடிட்டு இப்போ வந்திருக்கேன். அப்புறம் சென்னை பரிச்சாலி மாதிரி நாரதர் வேஷம் போட சொன்னால் சில பேர் தம்பட்டம் மாடு மாதிரி வந்திருக்கிறாங்க. நமக்கே பயந்து கிடக்கு மடுவும் கிடுவும். நாரதர் என்பவர் சிவப்பா இருந்தாத்தான் நடிகன். வச்சு நான் என்ன தெரியும் விஷயம், கதையில் என்ன தெரியும். புராணங்கள் மொத்தம் எத்தனை? 18 புராணம். 18 புராணத்தை இந்த வந்த நாரதர் படிச்சிருப்பாங்க. ஏபிஜி சொல்ல சொன்னா தெரியாது. ஊர்ல அடிச்சு விட்டு போறது. இதுல சொல்லிக்கிட்டாரு, பொம்பளை ஆளுங்க சுடிதார் போடாதியா, ஜீன்ஸ் பேண்ட் போடாதியா, ஏன் எல்லாத்தையும் வேப்பங்கொலையை கட்டிட்டு தெரியும் சொல்லுவோமா. உன் வேலை மசுறது அதை பார்த்துட்டு போவியா, 4 பாட்டை பாடிட்டு வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போவியா. அப்படியே ஜீன்ஸ் போடக்கூடாது, லெக்கிள்ஸ் போடக்கூடாது, சிலிண்டர் பற்ற வைக்கக்கூடாது. என்ன ரைடா, யார் சாவடாது. அதை முனியனுக்கு காவை கொடுத்துட்டு பொங்க வைங்கடா அந்த வாரி.
இவ்வளோ கத்துற எந்த ஒரு பொம்பளை ஏத்தா ஊரே வெள்ளத்தில் வச்சா ஒரு பொம்பளை மட்டும் தீப்பொட்டி குடிக்கலைன்றாலும் உழவைக்க. இந்த கொடுமைதான் இங்கே பெரும்பாலும் முருகா. இந்த தார் பாயில் 10-15 பேர் பொம்பளையால் தூங்கும், ஒரு பொம்பளை மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த தார் பாய் ஓனரம்மா. எப்போ இவளுக்கு எந்திரிப்பாளுங்க நம்ம சுருட்டிட்டு போகணுமே. இதை எடுக்காமல் போனால் புருஷன் நம்மளை என்ன மயத்துக்கடி தார் பாய் எடுத்துகிட்டு போகணும் நெல் காய போடும்போது கேட்பாருன்ட்டு ஒரு உள்ள இல்லையா. இந்த வந்துட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க 2 பேர்த்த. வாங்க தம்பி இங்கே உட்கார கோயில் மேலே ஏறுறீங்களா? அவ்வளோதான். என்னாச்சு? நாடக கலை ஓடிக்கொண்டிருக்கிறது, பார்ப்பதற்கு ஆளுகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. சாமியாரை சந்திக்கிறேன். என்னப்பு சினிமா பாட்டா? இப்போ நான் பாடி வந்தது ஹிந்தி பாட்டா? ஏப்பா இப்ப என்ன தெரியுதுன்னா இவர் இப்பத்தான் தூங்கி எழுந்துச்சு வந்திருக்காரு. அம்மா சினிமா பாட்டு யாருமே பாடல. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, அதுதான் அங்க பாட்டு. அம்மன் கோயிலுக்கு இலக்காலே. இது கேரளா பாட்டு. உனக்காக ஒரு பாட்டு பாருங்க பெரியப்பா, கேளு. கிழக்காத்தா சந்தனமாற வெகு வேகமா பூத்திருக்கு, பூப்பறிக்க போகலாம் விமானத்துல பெட்டலுமோ தில்லே லோலே லலே லோலே லலே லலே லலோ. வடக்காத்தா சந்தனமாற வெகு வேகமா பூத்திருக்கு. இது எம்ஜிஆர் படம். ஏறுப்பு. ஹலோ, வீடியோ எடுத்துட்டாங்க. கானகத்தில் பாட்டு பாடி ஜாமியா சோழி முடிச்சு. சாமி இந்த பிறகு திருப்பி நான் கூட என்னடா சாமி உள்ள போய் குறுத்து பூச்சி விழுந்துருச்சான்னு நினைச்சேன். வீட்டுக்கான இவன் எதுக்குடா படுத்துறாங்களே என்னைய. சாமி வாங்க ஏர்போர்ட். கத்தாம வாயா அரைஞ்சூரி. அப்புறம் நாராயணாய நமக. ஹரிஓம் நமோ நாராயணாய நமக. என்னதியா? இல்ல அது உன்னின்னு நினைச்சேன். உங்க கண்ணுக்கு எல்லாம் அப்படி தெரியுமுங்க. பம்பர கட்டையா? வாங்க சார். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. வந்தார தூக்கி போட்டு வறுப்புறது கள்ளப்பருப்பு. தூக்கி போட்டு வறுப்பைகளா? வறுக்கிறதுக்கு இங்க என்னையா இருக்கு? கள்ளப்பருப்பை வறுக்க வேண்டும். கள்ளப்பருப்பை வறுப்பீங்க. இந்த இடத்துல நான் யாரு? நீங்க போஸ்ட் மரம். என்னையா சொல்றீங்க? போஸ்ட் மரம் போன்று விளக்கே ஏத்துவதற்கு தேவை லயன் போஸ்ட் மர கம்பி போல் பல குடும்பத்துக்கு கலகம் செய்து நன்மை செய்திருக்கிறேன் என்று சொல்ல வருகிறேன். கைதட்டலாம். ஊதா பண்ணி நக்கிறது கடை வர்றிய ஊர் அசந்தா நீங்க தட்டுறதுக்கு தானே உங்களுக்கு டெய்லி தீமண்டமா போட்டு வளர்க்கிறேன். வேண்டாம். அப்ப எல்லா குடும்பங்களிலும் கலகம் இழுத்து விடுவதனால என்னன்னு சொல்றீங்க? தாங்கள் ஆரம்பத்திலே கலகம் இழுத்து விட்டு பிறகு உங்கள் கலகனாலதான் தமிழ் கடவுள் முருகனுக்கே பழனி என்ற ஒரு படைவீடு கிடைத்தது. ஒரு பழத்தை யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே கனி என்ற ஒரு போட்டி உருவாக்கியது. அன்றைய காலத்திலே முருகப்பெருமான் மயில் வைத்திருந்தார், சுற்றி வந்தார். இதே காலத்திலே அதே முருகப்பெருமான் இருந்தால் என்றால் சடக்குன்னு ஹெலிகாப்டர்ல போயிருப்பாரு. இப்ப காலத்துல கை தட்டலாம். ஏன்னா அன்னைக்கு நான் கொண்டு வந்து கொடுத்ததுனாலதான் என்ன உருவாச்சு? தாங்கள் கொண்டு வந்த கொடுத்த பழத்துக்கு பேர் என்ன? மாங்கனி என்று சொல்லக்கூடிய ஞான மாம்பழம். மாம்பழம் நத்த மாம்பழமா துவரங்குறிச்சி மாம்பழமா? கை தட்டலாம். நாரதர் மாட்டிக்கிட்டாரு. இது என்ன மாம்பழம் ஐயா? இல்ல காசா லட்டா? லட்டு காசாவா? கை தட்டுங்கடா. கொஞ்ச நேரத்துல ஓட்டி விட்டு போயிட்டே இருக்கும். வேற காவல்துறை ஐயா அந்த டீ என்னிடத்துல நீங்க கேள்வி கேட்கறீங்க. போலீஸ் கணேசு போல ஓட்டுறாங்க. பூரா என் நண்பர்கள் சும்மா காக்கி சட்டை போட்ட கருப்பையும் பூரா என் ஜாமி தான். சரியா? ஏன்னா முருகப்பெருமான் குடும்பத்திற்கு கொண்டு போனது என்ன மாம்பழம்? மாம்பழம் யார் கொண்டு போனா? மாம்பழம் கொண்டு போய் கனியை கொடுத்தது யாரு? நீங்க தானே? ஆமா. அது எங்க வாங்கினீங்க? நத்தமா துவரங்குறிச்சியா? இல்ல சிவகங்கை மாவட்டத்தில் வாங்கினீங்களா? இல்ல காசாலட்டா? இல்ல மூக்கு மாம்பழமா? இல்ல ஓ மாம்பழமா? என்னய்யா எத்தனை சாமியார் லூஸ் ஆகிட்டு வந்திருக்கீங்க நீ ஏமாத்துற. நீங்க சொல்றீங்களா அந்த ஊரெல்லாம் எங்கேயா இருக்குது? புலவத்துல அந்த மாம்பழம். சரி கனிய முறைய நானோ திரிலோக சஞ்சாரி மேலோக வாசியா? ஐயா பத்திலாயா வாக்குமூலம் வாங்கிட்டேன். திருச்சுழியில கஞ்சாய வரம் பார்க்கறாப்ல. திரிலோக வாசியா? 3 உலகங்கள் சென்று வரக்கூடியவன் அடியேன் முனிவன் என்பார்கள். நீ முனிவராரு இல்ல கஞ்சா வராரு? முனிவரியா? முனில் தாயா வேறு முளைக்கேன். ஆத்தா நீங்க என்னத்த சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் என்னத்த தப்பா கேட்டேன்?
கொண்டு போய் சிவபெருமான் குடும்பத்துல ஒரு பழத்தை கொண்டு போனார். கொண்டு போன பழம் மாம்பழம். மாம்பழம் எந்த சந்தை கடையில வாங்கினா, இல்ல எந்த இதுல வாங்கினா, எந்த பேக்கரியா, இல்ல சோன உரக்கடையா, கிலோ 40 காசாலட்டு, எந்த ஊர்ல நோத்தா ஈர்ல பேக்கல மாம்பழம் வத்தேன். வியாபாரத்துக்கு ஒரு இது இல்லையா? நீங்க சொன்னது மாதிரி நத்தத்துல வாங்க கிடையாது. நத்தத்துல வாங்க கிடையாதுயா. மாம்பழமாகப்பட்டது நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலையத்திலேயே மாமனாகப்பட்ட சிவபெருமான் எனக்கு பரிசாக கொடுத்தது. எது? மாங்கொட்டையை கொடுத்திருக்கிறார். மாங்கொட்டை. சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்தது மாங்கொட்டையை. அதை நீங்க முளைக்க வச்சு மரமானதுக்கு அப்புறம் புடிங்கிட்டு வரும்போது அம்புட்டு பழத்தையும் ஆஞ்சநேயர் கொண்டு போயிட்டாரு. ஒத்த பழம் மட்டும் உங்க சட்டிக்குள்ள ஓட்டு வச்சிருந்தியா. என்ன வளமையா அது? கை தட்டலாம். இது வேற என்ன வளம்ன்றியாது? அந்த மாம்பழத்தை என்ன செஞ்சேன்? ஊறுகாய் ஓட்டியா? என்ன மாம்பழத்துல எப்படிங்க ஊறுகாய் போட முடியும்? மாம்பழத்துல ஊறுகாய் போடலாம். அப்படித்தான் போட்டான். மா காயில தாயா ஊறுகாய் போட முடியும்? மாம்பழத்துல ஊறுகாய் போட்டிருக்கார் வாடிப்பட்டி சமயக்கார கதிரேசன். ஏன்னா அவர் புதுவிதமான சமையல் மாஸ்டர். நிரூபிப்பல. ஏன்னா அந்த மாங்கனியாகப்பட்டதை சிவபெருமானிடத்தில் பெற்று கலகம் செய்திருக்க வேணும். கலகம் இல்லையெனில் என் சிரமாகப்பட்டது. ஐயாவுக்கு நீர்மாலைக்கு வரேன். ஏலே இது என்ன ரத்தத்தை மாம்பழத்தை பத்தி பேசுனா ஒருத்தர் மாம்பழம் விக்கிறதாக வந்தே, நீ என்னையா விக்கிற? மாமரத்துக்கா ஓமுண்ட டம்ளர் தூக்குனா கூட தூக்க முடியாத தண்ணி குடத்த என்னடா அவங்க பாடாப்படுத்துறாங்க. அப்ப அந்த மாம்பழத்தை என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சீங்க? சிவபெருமானுடைய குடும்பத்துல போய் கொடுத்தேன். அப்பதே அவரு யோசிக்கிறாரு, இந்த மாம்பழத்தை கொடுத்ததே நான் தான், ஆனா என்னுடைய குடும்பத்துல கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய கலகத்தை இங்க நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு யார் சொல்றது? என் மாமனாகப்பட்ட சிவபெருமான் சொல்ற. சரி சாமி. அப்ப அந்த பழத்தை பார்த்த உடனே ஆசை ரெண்டு பேத்துக்குமே, அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குமே ஆசை. அப்ப என்ன பண்றிய? தம்பியாகப்பட்டவர் அவசர புத்தியோடு மயிலேறி சென்று விடுகிறான் உலகத்தை சுற்றுவதற்காக. மயில ஏறது யாரு? முருகப்பெருமான் தான். தப்பு. ஏற கிடையாது. அப்புறம் யாருங்க மயில் மேல ஏறினது? மயிலிலே முத ஏறினவர் யாருன்னா, யாரு? முருகனுடைய அப்பன் சிவன். அப்பா மாட்டு வண்டி ஓட்டினா தானடா நமக்கு கற்று தந்தது யாராடா? சைக்கிளை பிடித்து இப்படித்தான் ஓட்ட முடியும் என்று சொல்லிக் கொடுத்தவர் யார்? தந்தை. பள்ளிக்கூடத்துல போய் இப்படித்தான் படிக்கணும்னு சொன்னவர் யார்? தந்தை. அப்ப முத மயில ஏறி சவாரி செய்தவர் சிவபெருமான். இத மக்கள் ஏத்துக்கலையா? இந்த ஊர்ல எனக்கு நீதி இல்லையா? நாயே இல்லையா? எத்தனை மணிக்கு பஸ் இல்லையா? அப்படியே புளிச்சு கொடுத்துல போய் ஏத்திட்டு போங்க. ஆள போயிட்டே இருக்கணும். என்ன நடக்கும்னு யாரும் தெரியக்கூடாது. உங்களை வச்சுக்கிட்டு இருந்து என் கம்பெனி நட்டத்திலே ஓடுது. சிவபெருமானுடைய வாகனம் காளை வாகனம், முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் வாகனம். ஆனால் கிருஷ்ணனுடைய வாகனம் பொட்டை மாடு, பால் மாடு. யாருடைய வாகனம்? கிருஷ்ணனுடைய வாகனம். எந்தோட நோத்தா மாடு ஆடு மாதிரி கத்துச்சு. போடா போடா. அப்ப அந்த கனியை வாங்கணும்னு ஆசை யாருக்கு? நல்ல வேலை நான் அதட்டிய என் கண்டுகுட்டிய விரட்டினே இல்லைன்னா உங்க காம்புல வாயில வச்சிருக்கேன். புதுவிதமான ஆடா இருக்கும் போல சப்பி ஜோஞ்சி எடுத்து. அப்பேற்பட்ட அந்த கனியை வாங்கிட்டானே என்ன ஆகும்? சின்ன பை வாங்கி லபக்குன்னு வாயில வச்சிருவான். சரி. ஏன்னா அதுவோ விஷக்கனி. அப்ப விநாயக பெருமாள் சிந்திக்கிறார், நாரதர் கொண்டு வந்தது விஷத்தன்மை வாய்ந்த கனி. ஆமையா. ஒரு குடும்பத்தை அன்றைய காலத்திலே நாரதர் அவர்கள் குர்ணமத்து வைத்து கொல்ல பார்த்திருக்கிறார். ரெண்டாவது வாக்குமூலம். அந்த மாம்பழத்தை கொடுத்தது யாரு? அவர் தானே. அப்ப நான் பாவம் கிடையாதா? அப்ப அந்த விஷக்கனியை என்ன பண்றார்? அன்னை தம்பி வாங்கினியாம்னா வாயில வச்சு சாப்பிட்டுருவியா. அப்ப அவனை வாங்க விடாம நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் ஆலோசனை கேட்டார். தாய் தந்தையரை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றுவதற்கு சமானம். உலகமே அம்மையப்பன், அம்மையப்பனே உலகம் என்ற ஒரு பொருளை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். என்னுடைய பேச்சை கேட்டு தாய் தந்தையரை சுற்றி வந்து அந்த கனியை வாங்கி சாப்பிட்டார். ஆனா இன்னைக்கு அந்த மாங்கனியை வாங்கி வச்சிருக்கிறாரா, சாப்பிட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னமும் கையில தான் மாங்கனியை வச்சிருக்கிறார். ஏன்னா விஷக்கனியை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. என்னையா நிலத்தடி நீர் வாங்குறாரு. என்னையா ஏதோ அளவை எடுக்கக்கூடியவன் மாதிரி தெரியுதே. இருங்க நீர் இருக்காருன்னு பார்க்கட்டும். இல்லையா? சரி நீ போ. வாங்குற 350 ரூபாய்க்கு எத்தனை நீங்க சொன்னீங்க வாகனம். சிவபெருமானுடைய வாகனம் காளை வாகனம், முருகனுடைய வாகனம் மயில் வாகனம்.
விநாயக பெருமானுடைய வாகனம் என்னங்க? மூஞ்சூறு. மூஞ்சூறு வாகனம். ஐயப்பனுடைய வாகனம் புலி. சிங்க வாகனம் யாருக்குங்க? சிங்க வாகனம் உங்க ஆத்தாவுக்கு. என்னையா எங்க ஆத்தாவுக்குன்ற? ஆமா, கைதட்டலாம். எங்க ஆத்தாவுக்கு வந்து அன்ன வாகனம்யா. இருங்க, காளியத்தா மாரியத்தா அத்தனை ஆத்தாவும் உங்க ஆத்தா வேற என்ன? எங்க ஆத்தா கலைவாணி. கலைவாணிக்கு வாகனம் என்ன? அன்ன வாகனம்யா. தப்பு. என்ன தப்புன்றீங்க? உங்க ஆத்தாவுக்கு வாகனம் சிங்க வாகனம். சிங்க வாகனம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அத்தைக்கியா. இருங்க, உங்க அம்மா தான் வச்சிருந்துச்சு சிங்கத்தை. எங்க அம்மா அந்த சிங்கம் ஒரு நாள் உங்க அம்மா கடிச்சதுனால அதை கொடுத்துட்டு வாத்தை வாங்கி வச்சிருக்கோங்க அம்மா. கைதட்டலாம். அப்ப சிங்கம் கடிச்சு போறோம்ன்ற பயத்துலதான் எங்க அம்மா அன்னத்தை வாங்கி வச்சிருக்காங்க போல. கால பைரவருக்கு என்னையா வாகனம்? காலம். என்ன ராணுவத்துறையில் ஆள அடிக்கிறாங்க? போ அப்பா மேய் கிண்டி வச்சிருக்கீங்க, சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போகணும், ஓடுங்க. ஏன்டா இந்த கால பைரவருக்கு என்ன வாகனம்? பல்சர் கிடையாது, டிஎஸ்பிடி. உனக்கு படிப்பு அப்படி வரும்பா. கால பைரவருக்கு பாரு பல்சர். அப்ப நான் பரவாயில்லையே. நாய் வாகனம். ஆனா நம்ம பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல மட்டும் என்ன கிடையாது? கால பைரவருக்கு வாகனம் கிடையாது. அது எந்த ஆலயம் ஐயா? போ அப்பா வரேன். போ பிடிச்ச நாயா இருக்குமோ? இப்போ 2 பேரும் அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓடலைன்னா என்ன கேளு? நாயாகப்பட்டத வாகனம் இல்லாம கால பைரவர் நம்ம பகுதியில ஒரு ஆலயத்துல வச்சிருக்கிறார். அது எந்த ஆலயம் சொல்லுங்க பாப்போம். நல்ல கேள்வி. காலபைரவனுக்கு வாகனம் வாய் பேச முடியாத 5 அறிவு படைத்த மனிதனுடைய குணம் அதனிடம் அதிகம் உண்டு, நன்றி மாறாது. நாய் என்று சொல்லக்கூடிய அந்த பைரவருக்கு ஒரு ஆலயத்திலே நாய் வாகனத்தை வைத்து கோயில் கட்டியிருக்கிறார்கள். ஆமாங்க. அது எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இருக்கக்கூடிய ஆலயத்துல நாயுடைய வாகனம் வச்சிருப்பாரு கால பைரவர். ஆனா நாயே இல்லாமல் கால பைரவர் மட்டும் இருக்கக்கூடியவர் ஆலயம் கொஞ்சம் என்னையா அது? இப்ப அறைய மட்டும் பாருங்களேன். அவன் எத்த தண்டி எருவு மாடு ஒரு பச்சை பைய முதுகுல ஏறிட்டுங்கிட்டு வாப்பு அப்படி ரிவல்ஸ் வரட்டும். வாங்க 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 வாங்க. பார்த்தா அவன் சொல்றது போல தெரியுது ஐயா. நல்ல அறிவார்ந்த பையனா இருப்பான் போலயே. லூசு பையன் இங்க அறிவானவே வேணா அப்படி தொங்கிட்டு வருவானா படிக்கட்டு மாதிரி. இப்ப சிங்கம் சொல்ல பாரு ஆனந்தராஜ். அத சொல்லி விடுங்க. என்னடியா என்ன கட்டன்னு தெரியாம அவர் எவ்வளவு நேரம் கட்டு இருக்காரு. நாய் யாரையா சொல்ற? இதெல்லாம் காமெடியா ஜி. யார சொல்றீங்க நாயின்னு? நாய் வாங்கினார்ல நாய். ஆமா, அது வந்து கால பைரவர். அந்த நாய் கால பைரவர் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கோயிலா வச்சு கும்பிடுறாங்க. அதானே சாமி? ஆமாங்க. அது எந்த ஒரு நாடி நாயே இல்லாமல் அடிச்சு விடுங்க. இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இது. நாயே இல்லாமங்க தேவையில்லாத கால பைரவர் நாய் வாகனம் இருக்குமுங்க. ஆமா. ஆனா நாயாகப்பட்டதை இல்லாம ஒரு ஆலயம் நம்ம பகுதியில இருக்கு. அது எங்க இருக்கு? இந்த பகுதியில. ஆமையா. கால பைரவர் அப்படி என்றால் பல நிறங்களில் இருப்பார். ஆமா, நிறைய இடங்கள்ல இருப்பார் இல்லையா? இடம் இல்ல, நிறம். சரி, செவல கலர், சரி, கருப்பு கலர். நான் கேட்டது என்ன? ஏலே அவர் நாய் கண்காட்சியை நடத்துறாரு. காலபைரவர் இல்லாத ஒரு ஆலயம் இருக்காமடா, அதை மட்டும் தான் கேட்டாரு. சாம்பா நிறம் பொட்டை குட்டி இது கேட்டாரா? இல்லைன்னா ஜிபி பேர மொசனாயா? எந்த ஊர்னு சொல்லுங்க மருமேனே. ஆலயங்கள் ஆமாங்க தோறும் 6 கால பூஜைகள். ஆமா, ஆலயத்துல 6 கால பூஜை நடக்கதாயா செய்யும்? நடக்கத்தான் செய்யும். நான் கேட்ட கேள்வி என்னையா? கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. இருக்க கூடாது இல்ல? குழந்தையா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன பழமொழிக்கு இணங்க ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஆலயம் உண்டு. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு உண்டு. ஆனால் நாய் அப்படி என்றால் கால பைரவரை குறிக்கும். அந்த கால பைரவர் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆமையா. அந்த தெய்வம் இந்த பகுதியில என்ன ஊர்ல இருக்கு? அதத்தானே உன்னிடத்துல கேள்வியா நான் கேட்டிருக்கேன். ஆனா அந்த ஆலயத்துல அந்த இது சிலை இருக்காது. இருக்காது. ஆனா அந்த கோயிலுக்கு பேர் என்ன பேரு? அத நான் சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட ஊரத்தையும் கேட்டீங்க, எந்த ஊர்ல இருந்தானே கேட்டீங்க.
அதை சொல்லுவேன் நான். ஏன்னா கோயில் பேரை சொன்னா நீ ஊரை சொல்லி பெறுவியே. என்ன கோவில்? திருத்தலிநாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் ஐயா. திருத்தலிநாதர். திருத்தணிநாதர். திருத்தணி இல்லையா, திருத்தலி. அதான் சொல்ல வரேன். சொல்லுங்க. மொட்டனாக்கு கிடையாது. திருத்தலிநாதர். ஆமையா. திருத்தலிநாதர் என்று சொல்லக்கூடிய ஆலயம், அதனை தொடர்ந்து 6 படை வீடு அந்த முருகப்பெருமானுக்கு. பழனி, திருச்செந்தூர். வியாபாரம் பார்த்திருப்பேன் போல, அதனாலே திருத்தலி. ஆமையா. திருச்செந்தூர் போய் உன் கை உடைஞ்சு திருந்தலே மருமேனே, குறை கையை உடைச்சிருவேன், அடிச்சு விடுங்க மருமேனே. அந்த கோவில் உள்ள ஊர் என்ன ஊர்னா, அதைத்தானே கேட்டிருக்கேன். ஊர்கள் என்பது பல்வேறு கிராமங்களை குறிக்கும். ஊர் என்பது நகரத்தையும் குறிக்கும், கிராமத்தையும் குறிக்கும். நீ திருந்த மாட்டியா? அவன் இப்போதைக்கு சொல்ல மாட்டாயா? பிறந்த புள்ள பொம்பளை புள்ள கட்டி கொடுத்து வளகாப்பு போடுற வரைக்கும் அவன் சொல்ல மாட்டாயா? இந்த அவன் சொல்லுவேன். வாயா, நீ சொல்லிய வாயா. என்னாச்சியா, முக வாட்டமா இருக்கு? சொல்லுங்க தம்பி சீதாபிரியா. என்ன கேட்டீங்க? இவன் பரவாயில்ல. கால பைரவருக்கு அவர் இல்லாத ஆலயம் ஒரு ஊரிலே இருக்கிறது. எந்த ஊருக்கும் தமிழ்நாட்டு உறவுகள் போனாலும் அங்கே தமிழன் என்றால் ஒரு மதிப்பு இருக்கும். அந்த ஊர் எந்த ஊர் என்று நான் பிரித்து பார்க்கவில்லை. எல்லா ஊரும் நம்ம ஊரு தான். காவண்ணா பிள்ளையார்பட்டிக்கு நாடகம் ஆட வந்திருக்கும். இன்றிலிருந்து இந்த ஊருக்கு நாமெல்லாம் சொந்தக்காரர்கள். பிரித்து பார்க்கவில்லை. எந்த ஊரில் கோயிலில் காலபைரவ இல்லையோ அது ஏன் இல்லைன்னா கொத்தனார் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். எறும்பு அடிச்சு பிடிச்சி கை தட்டலாம். இப்ப திருச்செந்தூரிலே இருப்பவனும் முருகன் தான், பழனியில் இருப்பவன் முருகன். அறுபடை வீட்டிலே முருகன் இருந்தாலும், அத்தனை படை வீட்டுக்கு சிறப்பாக இருந்தாலும் அங்கே இருப்பது பாண்டி பண்டாரம். அந்த முருகன் இந்த முருகன் பேர் வச்சாலும் அது தமிழகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் என்பதுதானே பெருமை. எப்படியெல்லாம் ஊரை சமாளிக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட பாருங்க, நமது பகுதியில எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தலிநாதர் கோவில் எங்கெங்க இருக்கு? நம்ம திருப்பத்தூர்ல இருக்கு. சிவகாமி அம்மை என்ன பார்த்தீங்கன்னா வெண்ணிறை ஆடையோடு காலபைரவர் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தலிநாதர் தான். ஏன்னா நாய் வாகனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். சாமி, உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சாமி. கேளுங்க. ஒரு 200 கொடுங்க. என்னய்யா? நீதானே என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்களே? நீங்கள் சாமியார் போல தெரிகிறது. ஆமா. தேவலோகவாசியா? நாரத முனிவர். தேவகோட்டைனா யாரு? இளையராஜா. தேவலோகவாசியா? சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலோகத்துல இருந்து வர்றேன். யாரு வீட்டு மத்தில இருந்து? மேலோகமையா, சத்திய உலகம், சத்தியலோகம். ஐயா, நீ சட்டியை போட்டு பாடு இல்லை சும்மா பாடு. சட்டியை போட்டு படுத்தேன், தர்மாசத்துல படுத்தேன்னு. உங்க பேரு? நாரத முனிவரியா? சாமி, எதுக்குடா அப்படி ஓடியாடுறாங்க? நாரத மகரிஷி. ஆமாங்க. சிந்திக்க வைப்பதற்கும் மக்களிடம் நல்ல கானங்கள் பாடுவதற்குத்தான் உங்களை நாரதர் என்று மக்கள் அழைக்கிறார்கள். நாங்கள் மக்களை சிரிக்க வைப்பதனால தான் நாங்கள் மூவரும் கோமாளி என்று அழைக்கப்படுகிறோம். நாங்கள் தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. பேசுனது பூரா தப்புத்தேன். ஏன்னா சிரிக்க வைப்பது, சிந்திக்க வைப்பது சகோதரருடைய வேலை. சரி சார். உண்மையிலேயே எம்மை யார் என்று உலகத்துக்கு தெரியாது. இப்ப தெரியும் காலையில். உண்மையிலேயே எல்லாத்துக்கும் தெரிய வைக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது சார்பாகும் எங்களது குடும்பத்தின் சார்பம் நன்றி நன்றிகளது வணக்கம். நீங்க யாரையா? எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணார். சரி. எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுனாலதான் எங்க அம்மா எங்க அப்பாவோட மனைவி. அம்மா, உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால தானே உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா மனைவியாக முடியும். எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா. உங்க அம்மாவுடைய புருஷன். எங்க அப்பாவோட அப்பாவும் எங்க அம்மாவும் அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் தான் எங்க அம்மா எங்க அம்மா. என்னையா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவோட கூட பிறந்த அக்கா இருக்குல்ல? ஆமா, இருக்காங்க. அதுதான் எனக்கு பெரியம்மா.
ஆமே. அம்மாவோட அக்கா வந்து எங்களுக்கு பெரியம்மா, பெரியம்மாவை கட்டினதே எங்க சித்தப்பாவோட தம்பி தான் கட்டினாரு, அவர் தான் எங்களுக்கு மாமா. பெரியம்மாவை சித்தப்பன் கட்டி இருக்கானா? இப்ப லேசா அவர் வேருக்கு தானே வர்றான். எத்தனை பேர்த்த கிறுக்காக்கி விட்டுருக்கான். இங்கே பாக்குற சாமி, என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் ஏதோ சத்தம் உள்ள கேட்டுச்சு. இவன் பேர் கிள்ளி வளவன். சரி, இவர் பேர் தான் திருப்புவனம் சேர்மன் சேங்கமாரி. பரவாயில்லையா, நல்ல பேரா இருக்கு. சரி, உள்ள ஏதோ ஒரு சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆமா. யார் அவள்? என் தங்கை. அவளை நான் பார்க்கலாமா? அவன் சொல்லக்கூடாது. ஏயா, என் தங்கச்சி வயசுல சின்ன பிள்ளை ஆர்லிஸ போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவா இவான்னு என்னது? அவர்களை நான் ஏன்னா சந்திக்கலாமா? சாமி சொல்லலாம், நம்மளே வாடா போடணும்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வம் அல்லவா தாங்கள். போய் அங்கே ரீப்பர்ல உட்காருங்க. அழைத்து வாருங்கள். தம்பி அண்ணா, வாய்ஸ் அப்படி பேசாதே போன மேடல அரைஞ்சேன். ஒரு நாளும் இல்லாத நித்திரையும், ஒரு நாளும் இல்லாத பிரிவுகளும். எத்தனையோ சாமியார் வந்திருக்கிறார், நம்ம மடக்கி பேசி அவர்களை அழுக வைத்ததுண்டு. ஆனால் இந்த சாமி கொஞ்சம் நெஞ்சு நிமித்து பேசுகிறார். அதனால் சற்று என் மனம் கணக்கிறது. எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது அண்ணா. ஒரு நாளும் இல்லாத நித்திரையும் என் செல்வங்களே, ஒரு நாளும் இல்லாத பிரிவுகளும் என்று வருகிறது. ஒரு நாளும் பிரியாத தம்பிகளே, இன்று பிரிந்தேனடா என்ன செய்வே, இன்று பிரிந்தோமடா என்ன செய்வே, நமக்கு ஆகாத நாரத வந்ததினா தம்பி, ஆகாத நாரதர் வந்ததினா இந்த நிலை வந்தது என்ன செய்வே, ஒரு நாளும் பிரியாத தம்பி, ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி, என்று பிரிந்தோமடா